अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। लौकिकवचनात् मुख्यं विष्णुनामानुकीर्तनम् विष्णुनामसहस्राच्च शिवनामैकमुत्तमम् ரகசியநாம ஸ்தோத்திரத்துல வால்மீகிகள் அனுகிரகம் பண்ணியதான ஸ்தோத்திரத்துல பலஸ்ருதி பாகம் சர்வ பாப நிவர்த்திக்காக அம்பாளுடைய நாமாவை ஸ்மரணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வர. இப்ப அம்பாளுடைய நாமாவானது சகல பிராயஷ்சித்தம்னு வேற சொல்லியிருக்க. சர்வ பிராயஷ்சித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மாக்களை பண்ணும்போது நித்திய கர்மாக்கள் அவசியம் பண்ணியாகணும். அந்த நித்திய கர்மாக்களை பண்ணாம தவறி விட்டால் அதுக்கு பிராயஷ்சித்தம். அதே போலயே சித்தமான கர்மாக்கள் சிறிது பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கு, அதை பண்ணிவிட்டா. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணினானோ, தெரிஞ்சு பண்றது எதனால? ராகாதிகள்னால, ஆசை வரத்தினால தெரிஞ்சு சில தப்பு பண்றான். சிலது தெரியாமலேயே பண்ணிவிடுறான். இன்னைக்கு அமாவாசைன்னு தெரியாமல் அன்னைக்கு அபட்சமான பதார்த்தங்களை சாப்பிட்டா, சாப்பிட்ட பிறகுதான் தெரிஞ்சது அதாரா இன்னைக்கு அமாவாசைன்ட்டு. என்ன பண்றது? இது போல சில சமயத்துல தவறுகள் நடந்து போயிடுதையானால் அதுக்கு பிராயஷ்சித்தமான வேதங்கள் விதித்திருக்க. ஆக ஒரு மனுஷன் சுத்தமாக நிலையிலிருந்து ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு அவனுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ எல்லாமும் சொல்லியிருக்க வேதத்துல. அவைகள் அவன் தெரிந்து கொள்றதில்லை. இது போல தப்பு பண்ணினத்தினால என்ன ஆகுதுன்னா கெட்ட சம்ஸ்காரங்கள் ஒரு மனசுல உள்ளது. இந்த பாபமானது மனசுல வந்து அதை தொடர்ச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாபம் புண்ணியம் பண்ணினா போயிடும், ஆனா சம்ஸ்காரம் போறது இல்லை. அந்த வழக்கம் இருக்க பட்சத்துல திருப்பியும் அதை பண்ணக்கூடியதான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்லாம் வந்து சேர்றது. அவர்கள்லாம் பண்ணணும்னு அவர்கள் போகணும். ஏனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு விசேஷமாக பிராயஷ்சித்தமாக அம்பாளுடைய நாமாக்க சொல்லணும்னு வந்திருக்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். பார்த்த பிறகு அதோட மட்டும் இல்லாமல் என்னென்ன கர்மாக்களுக்கு என்னென்ன பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இந்த நாமாக்களை சொல்றது பட்சல அது என்ன ஒரு பலத்தை கொடுக்கறதுன்னு பார்த்தோம். எக்கிருத்தம் தன்ன கிருத்தம், எது பண்ண வேண்டியதோ அதை பண்ணலைன்னாலும், எது அகிருத்தியம் கிருத்தியவதாச்சரித்தம் செய்ய வேண்டாத பண்ணப்படாத பண்ணினாலும் அதுக்கு என்ன பிராயஷ்சித்தம் இருக்கோ அந்த பிராயஷ்சித்தம் நாமாக்களை சொல்றதுனால வரும். ஆகையால் கர்மாக்களை ஆச்சரணம் பண்ணும் பொழுது நம்ம பண்ணக்கூடியதான கர்மாக்கள்ல ஏதாவது தவறுதல் இருக்குமே, ஆனால் அந்த தவறுதல்களை நியூனம் சம்பூர்ணதான்யான்ட்டு சத்யோ வந்தேகம் அச்சுதம். குறைச்செல்லாம் நடந்ததான தப்பா நடந்ததெல்லாம் பூர்ணமாக ஆகிறதுக்காக பகவன் நாமஸ்மரணம் சொல்லியிருக்க. அந்த ஸ்மரணம் சொல்லியிருக்கு. இது என்னது? பிராயஷ்சித்தம். பிராயஷ்சித்தம்னா ரெக்டிஃபிகேஷன் அர்த்தம். ஏதோ தவறுதல் நடந்திருக்கு, சரியா பண்றதுக்கு பூர்த்தியா பண்றதுக்காக பிராயஷ்சித்தம் சொல்லு. இந்த பிராயஷ்சித்தம் பண்ணும் பொழுதே ஒரு பிராயஷ்சித்தம் வந்திருக்குன்னா அம்பாளுடைய நாமாவை சொல்லும் பொழுதே நீங்க தப்பு பண்றீங்கன்னா என்ன பண்றது? அதுக்கு என்ன ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதுவே சரியா போயிடும் அப்படிங்கிறதுக்கும் தெரிவித்த. இப்ப இந்த நாமாக்களை சொல்லும் பொழுது கலியில நாமசங்கீர்த்தனம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். நாமஸ்மரணா கன்யோபாயம் நரிபத்யாமோ பவதரனே ராம ஹரே கிருஷ்ண ஹரே தவ நாம வதாமி சதாந்து ஹரே. கலியில
ரொம்ப கஷ்டம் கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றது. சரியான முறையில செஞ்சு கொடுக்கக்கூடியதான குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் கிடைச்சாத்தானே அவர்கிட்ட ஏதோ மந்திரங்கள் இருக்கிறது ஏதோ பண்றதுக்கு அதுவே கஷ்டம். அதோட அனுஷ்டானம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகையால் இப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்துல நாமஸ்மரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றார். அந்த நாமஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்களா, அது எப்படின்னா அது என்னமா காப்பாற்றுறது மனுஷால. இதுக்காக ஒரு முயற்சியோட எஃபர்ட் எடுத்துன்னு பண்ணணும் இல்லை, சாதாரணமா சொல்லிட்டு இருக்கான். அதான் சொல்றார், சதுர்த்தம் விஷ்ணு பாகவதே சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வாஸ்தவம் ஸ்மேலவேலனமேவவா வைகுண்டநாம கிரகணம் அசேஷ ஆதாரம் விது சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா. சங்கேதமாக ஒண்ணுக்கு ஒரு பதார்த்தத்தை ஒரு நாமளே ஒரு புனை பேரா வச்சுண்டு அப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல. அஜாமிலன்னு ஒருத்தர் சத்பிராமணர் வேதாத்தியனம் பண்ணினார், சகல சாஸ்திரங்களும் வாசித்தார், நிறைய ஆச்சாரத்தோட இருந்தார். இருந்தாலும் துர்சங்கமானது ஏற்பட்டது. துர்சங்கத்தினால் வேதாத்தியம் விட்டார். அதுக்கப்புறம் என்னன்னா அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பையனுக்கு நாராயணன்னு பேர் விட்டார். இந்த நாராயணன்னு பேர் விட்ட பிறகு நானும்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டார். என்ன பண்றது, சரி அப்படியே போயிருந்தது. ஆனா என்ன ஆச்சுன்னா மரண சந்தர்ப்பத்துல ஏதோ பேர் கூப்பிடணுமோ இல்லையா, அதனால கஷ்டப்பட்டு தீர்த்தம் வேணுங்கிறத நாராயணான்னு கூப்பிடுவத நானான்னு கூப்பிட்டாரு. தன்னுடைய பையனை நாராயணான்னு கூப்பிடுற சந்தர்ப்பத்துல சாங்கேத்தியமா ஒரு சங்கேதமாக நானான்னு கூப்பிட்டாரு. மகாவிஷ்ணு அங்கிருந்து ஓடி வந்து விஷ்ணுதூத்தால அனுப்பிச்சாரு. என்னன்னு எதை நினைச்சுட்டு பிராணனை விடுறானோ அந்த லோகத்துக்கு போறான்னு ஒரு நியாயம் இருக்கு. இவர் பிராணம் போற சமயத்துல என்ன நினைச்சாரு, பையனை நாராயணன்னு கூப்பிட்டார், அவ்வளவுதான் போடுட்டார். யமதூத்தால் இவர் ரொம்ப பாபம் பண்ணியிருக்காரோ இல்லையோ அதை வந்துருக்கார். இப்ப என்ன இந்த ஆத்மா எனக்குன்னு சொல்றாரு, அந்த மனசு எனக்குன்னு அவ சொல்றார். இப்படி இவாளுக்கு நடுவுல சண்டை வந்துருக்கு. விஷ்ணுதூத்தாளுக்கு முன்னால யமதால் நிற்க முடியுமா? முடியாது. ஏன்னா பவர்ஃபுல் வெப்பன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அவள்கிட்ட. என்ன பண்றது, ஓடி போயிட்டு யமதர்மராஜா கிட்ட சொல்றா. அப்ப யமதர்மராஜா சொன்னார், இல்லப்பா யாரு பகவந்தாமா சொல்றாலும் அவள்கிட்ட நீங்க போக வேண்டாம் என்ன அப்படின்னா நாமஸ்மரணத்துக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு. ஆனா நாமஸ்மரணம் எப்ப கடைசி தரத்துல எம் பாபி ஸ்மரந்தேகம் ஜெக பாவம் ஸ்மரந்தேகம் ஜெக ஜெகந்தே தலைவரம் தந்தனேவ ஏக கௌந்தேய சதா சர்வாவபாவிதா பாவித சர்பாவ. அதே நினைச்சு போடும். உங்க மனசு இருக்க பார்த்தல எவர் செய்து மாறிண்டே இருக்கும். குடத்தை பார்த்தா குடம் மாதிரி ஆயிடும், பொருளை பார்த்தா பொருள் மாதிரி ஆயிடும், டேபிளை பார்த்தா டேபிள் மாதிரி ஆயிடும். கடைசி கிழக்க அது மாறுறது நின்று போயிருக்கான். அது என்ன நினைக்கிறதோ அப்படியே இருக்கும். அதனால அந்த மனசானது எதை நினைச்சிட்டு போறதோ அப்படியே விட்டுறது, அந்தந்த லோகத்துக்கு போறதுன்னு அர்த்தம். அதனால அந்த சுருதியானது அவனுக்கு எப்படி இருக்கணும், பகவன்னாமாவா இருக்கணும். அன்னைக்கு இருக்கணும்னு என்ன, அன்னைக்கு பதிலாக இன்னைக்கு சொல்ல தொடங்குறேங்க. அப்படிதான் வழி, வேற ஒண்ணும் இல்லை. எல்லாம் அந்த வாக்குல இருந்து அந்த நாம வந்துட்டே இருக்கிறோம். எங்கிருந்து மாங்கள் பண்ணினதான ஒரு நிலை. ஆகையால் என்ன பண்ணா அந்த கடைசி ஸ்தலத்திலேயே நமக்கு இந்த நாமா வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப சாங்கேத்யம் சமாஜ் யாரோ சொல்ல நம்ம வந்துட்ட பார்த்தல மகாகாளி அம்மா அப்படிங்கிறது. மகாகாளின்னு தோத்திரம் பண்ணல, என்னமா கோபக்காரின்னு சொல்றதுக்காக மகாகாளி வந்துட்டா அப்படிங்கிறது. இது பாரிஹாஸ்யம் சமாஜ் பண்றது. பாரிஹாஸ்யம் ஏளனமேவவா, அர்த்தஹீனமான சப்தம் ஸ்லோகங்கள். ஏளனமேவவா வைகுண்டநாம கிரகணம், பகவானுடைய நாம அசேஷ ஆதாரம். அசேஷ ஆதாரம் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியதாக மகான்கள் சொல்றான். ஆகையால் எந்த நாமாவா இருந்தாலும் இவர் கேட்கும். அதான் சாங்கேத்தியம் புத்திராதி நாம சோபா அர்த்தஹீனத்தலா. இது இங்க இல்ல, சிவரகத்திலையும் இருக்கு. அவசேன நாமுனா கீர்த்தன ஆத்மோத்தே நரா சகதம் நம தேவ சேவியதே புத்திசாலினே. அவ
நாமனா எவருடைய நாமாவானது தன் இசை இல்லாமல் சொன்ன போதிலும் பக்தியோட கிழக்கடிக்கா உட்கார்ந்து மனைவில உட்கார்ந்து கர்ப்பங்களை வச்சுட்டு அப்படி சொல்லணும்னு இல்ல, ஏதோ சொல்லிட்டான் பேர் வழியில அப்படி சொன்னாலும் முச்சதே நரஹ சகதம் நமஹ தேவஹ சிரியதே புத்திசாலினி அப்படிப்பட்டதான மகான பரமேஸ்வரனை ஏன் தியானம் பண்ணாம இருந்துருக்கா அப்படிங்கிற. பரமேஸ்வரனை தியானம் பண்றது ரொம்ப சுலபம். எட்டே நாமாக்கள் தான். பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம, ஈசானாய தேவாய நம, பசுவதே தேவாய நம, ருத்ராய தேவாய நம, உக்ராய தேவாய நம, பீமாய தேவாய நம, மகாதேவ தேவ போகுங்க. இந்த 8 நாமாக்கள் சொன்னா மகா சந்தோஷமா வருது. ஏகம் செல்வம் சலிதம் கார்த்திகை மாசமும் இல்ல. ஏகம் செல்வம் சலிதம் சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா. அந்த பரமேஸ்வரனுடைய தலையில ஒரு ஜலத்தை விட்டு ஒரு விரத்தை இருந்தா போருமா. தமம் சகோட்டியா சிவலோகமேதி அப்படின்னு அவ்வளவு பகவான அடையத்துக்கு சுலபமான மார்க்கங்கள் உண்டு. ஆனா நமக்கு அது தெரியறது இல்லை. சகதம் நமஹாதேவ புத்திசாலினி. இது மாதிரியே அம்பாளுடைய பாகவதத்துல திருத்திய ஸ்கந்தத்துல அஸ்பஷ்டமபி நாம பிரசங்கே நாபிபாஷிதம். அஸ்பஷ்டமா இருந்தாலும் என் நாமா எந்த நாமாவது பிரசங்கே நாபிபாஷிதம். ததாமி வாஞ்சிதானே அர்த்தானே துர்லபானபி சர்வதா. வாஞ்சிதமான அர்த்தங்கள் நீங்க நினைச்சது எது இருக்கோ அத்தனையும் கொடுக்கிறாள். இந்த லலிதோபாஸ்தானம்னு ஒரு கிரந்தம். அதுல 2வது அத்தியாயத்தை ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருக்கு. நிறைய காசெல்லாம் வச்சிருந்து பணக்காரன் வீட்டுல ஒருத்தன் வேலை செய்யறதுக்கா இருந்தான். ரொம்ப நல்லா வேலை செஞ்சுட்டே இருந்தான். இருந்தா போல இருந்ததுதான் அவனுக்கு ஏதோ விருப்பத்தி வந்துருக்கு. காசு சம்பாதிக்கணும்ட்டு என்னடா பண்றான்னு அந்த கணிதனுடைய வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமான காசு எடுத்துட்டு இருந்தான். ஒரே தரம் எடுத்துட்டா தெரியாது, சரி போயிடும். அதனால என்னடா 10,000 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிறது. இப்படி அவருக்கு சந்தேகம் இல்லாம காசு கேட்டு 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 எடுத்து வச்சது எங்க வச்சதுன்னு தெரியல. அது என்ன ஒரு காட்டுக்குள்ள போய் அது நடுவில் ஒரு பொருள் பண்ணி தயார் பண்ணி அதுக்குள்ள சேர்த்து வச்சுட்டே இருந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் காசு இங்க வச்சுட்டு ஒரு கல்லை எடுக்கணுங்கிறதுக்கு அது மேல கல்லை வைக்கணுமோ இல்லையோ அதுக்காக என்ன பண்றதுன்னா அந்த கல்லை கொண்டு வர்றதுக்காக வெளியில போயிருந்தான். இந்த விஷயத்த ஒரு வேடன் ஒண்ணு பார்த்தான். டெய்லி இங்க காசை விட்டு போறான். என்ன அதுல கொஞ்சம் கொஞ்சம் அவன் எடுத்துட்டு வருவேன். நீங்களே சொல்வது பற்றில சுற்றி இருந்தா பெருமாள் அத்தப்படுங்க அனுமா இருக்கு. அது அந்த திருட்டுத்தனத்துல கொஞ்சம் திருட்டுத்தனம் இவன் எடுக்கலாம். இது எடுத்து என்ன பண்ணீங்கன்னா கொண்டு போய் ஆசைக்காரர்கிட்ட கொடுத்தான். அந்தம்மா கேட்டா ஒரு கேள்வி ராசு எப்படி நம்ம நாட்டுல பெண்மணிகள் அவ எந்த நிலையில இருந்தாலும் எப்படி ஜனங்களை சரி பண்ற ஏதுன்னு கேட்டாங்க. இது போல ஒரு திருடன் கொண்டு வந்த டெய்லி இருக்க திருட சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் அவனுக்கு டவுட் இல்லாம நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். நான் இந்த காரியம் பண்ணப்படாது, நீ பண்ணிவிட்ட. ஆகவே அது நல்ல காரியத்துக்கு விஜயம் நாம எடுத்துக்க வேண்டாம். கொண்டு போய் அவனுக்கே கொடுத்து சும்மா இருப்பானா அதுக்கு தண்ணி வருவான். ஆகவே நல்ல காரியத்துக்கு விநியோகம் பண்ணு அப்படின்னு இவர் எந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொன்னா அந்த காடெல்லாம் சரி பண்ணி அதுக்கெல்லாம் பிளாட் போட்டு அது இருக்கிற இடத்தெல்லாம் வீடு கட்டி கொடுத்து அங்க தேவாலயம் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கான இது கடைசியில இவன் பிராணனை விடுற காலத்துல தேவி தூதாள்லாம் வந்தா அவள்லாம் சண்டை போட்ட கடைசியில் என்னன்னா நீதியெல்லாம் இவன் சொன்னதான பாபங்கள்லாம் அந்த புண்ணியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ அதோட பிராயசித்தமா இருந்த போதிலும் இவனுக்கு என்ன பண்ணணும், இவன் அதுக்கப்புறம் ஆட்டுக்காரிக்கும் இவனுக்கும் நல்ல குரு கிடைக்கணும்னு அனுகிரகம் பண்ணினான். அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணார் வந்தார். அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ மந்திர உபதேசம் பண்ணா போங்க. அது கதையில் நமக்கு என்ன வேண்டி இருக்குன்னா நாமஸ்மரணத்துக்கு ஒரு விசேஷம் வந்து அதே மாதிரி இங்க அஸ்பஷ்டம் நாம சிராசன் வேடன் அவளுக்கு இந்த மந்திரங்கள்லாம் உச்சரித்து தெரியாது. அஸ்பஷ்டம் நாம பிரசங்கேனாபிபாஷிதம் ஏதோ பிரசங்கத்தினால சொன்னாலும் கதாதி வாஞ்சித்தானு அர்த்தானு நினைத்ததான அத்தனை பலங்களையும் கொடுக்கிறாளாம். துர்லபானபி சர்வதா. அதே மாதிரி
தக்க யஜ்ன சந்தர்ப்பத்துல அம்பாள் பேசுறார், யஜ்யஸ்கரம் நாம ஜெயசம்ரணம் பக்ரப்ரசங்காதகமாசுகந்திகதே. ஏதோ சிவாய ரெண்டு அர்த்தம். பக்ரது பிரசங்காது ஏதோ வார்த்தைகள் வந்தாலும் அகமாசுகந்திகதே நீங்க பண்ணினதான பாபங்கள்லாம் போக்கலாம். அந்த சிவநாமாவுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குன்னு சொல்றான். இது ஹரா சிவா அப்படிங்கிற நாமாக்கள் ஹரான திருடுன்னு அர்த்தம். அதே சிவாது திருடுங்கிறது என் பாபத்தை திருடுங்கிறது. ஹரா ஹராங்கிறத கண்ணத்துல போட்டுக்கிறத என்ன என் பாபத்தை திருடுன்னு அர்த்தம். அப்படி அந்த பகவானுடைய நாமாக்கள் அவ்வளவு வேல்யூ இருக்கு. ஆகையால் நாமா சொன்ன மாதிரி குணத்தக்கா வந்தது நாராயணத்துல மதிரிக குண அம்மாவுக்கு கபிலன் உபதேசம் பண்றாரு கபிலாவதாரத்துல. இது பாருங்க, உலகத்துல உங்க மனசு போய் சேருமையானால் மதிரிக குணத்தக்கா பந்தத்திற்கு வெளி விஷயங்கள்ல சேர்ந்ததான மனசானது பந்தத்தை உண்டு பண்ணும். ஆனா உங்களுக்கு தேவைப்படுறது என்ன? பக்தி யோகத்து சாத்தியம். நாராயணத்துல ஒவ்வொரு ஸ்லோகமும் நோட்டு பண்ணணும். ஒவ்வொரு ஒரு வெளியே ஒரு ரத்னம் மாதிரி இல்லாத ஒரு ஸ்வரூபம். அப்படி இந்த ஸ்ரீமத் பாகவத சொன்னதான அத்தனை 12 ஸ்கந்தங்கள்ல சொல்ற ரசமான பாகங்களாச்சு ரச போட்டிருக்கேன் இருக்குதான்னா அது கதாபாகம் அதையோடு இருக்கும். நடுநடுவில் இருக்கிறதுல அழகான உபதேசங்கள். அது மாதிரி நம்ம உலக மனசானது இங்கும் அங்கும் செல்லுமையானால் பிரயோஜனம் இல்லை. அது மனுஷனுக்கு பந்தத்தை தான் கொடுக்கும். பக்தியினால்தான் ஒரு மனுஷன் ஞானத்தை அடைய முடியும். பக்தி இருக்குமையானால் அந்த பக்தியானது உங்களுக்கு சரியான வழியை காட்டும். ஒரு ஆச்சாரியனை காட்டும். எந்த ஆச்சாரியன் உங்க மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும் நீக்க சாமர்த்தியம் உள்ளவரோ அப்படிப்பட்டதான ஆச்சாரியனை காட்டக்கூடியது அது ஒண்ணுதான். அதான் இந்த பகவானுக்கு தினந்தோறும் அம்பாளை தெரிவிக்கிறோம். கற்பனை இந்த ஊர்ல தானே இருக்கு. கற்பனை உங்களுக்கு போய் பாருங்க. இது வேணும் அது வேணும் கேட்க வேண்டாம். உன்னை பார்க்க வந்து அவரெல்லாம் பார்த்தாச்சு. பகலட்சேமங்களும் அப்படி சத்தியராஜம் மதாத்மாதாது துக்க துஸ்வப்ன கலநாதது கடிதம் நமதே கௌரி பிரணம் பாப விமுக்தது அபனுக்தது மதாத்மாதாதும் மாதாது மதா சுராபானாது ஜன்யா. கள்ள குடிச்சிருக்கான் ஒண்ணு பேசுறது கூட ஒண்ணு பேசினான் பரவாயில்லை. பிரமாதோ அனவதானதா பைவசே போல சொல்றது போல இன்னொன்னு சொன்னான். உன்மாதா பூதாத்யாவேதா சரி உஸ்வப்னா நிதிராஜகாய நிதிரையில பேசுற வார்த்தையில பேர் இருக்காங்க. பத்தமா தீவிர இப்ப பேசினா ஒழுங்க வராது. நிதிரையில பேசுற நல்லா பேசுவாங்க. யாராங்க நிதிரையில யாரு பேசுறாங்கிறது அப்புறம் இருக்கட்டும். அது வேதாந்தியர் விசாரம் பண்றாங்க. நமக்கு வேண்டாம். நிதிரையில யார் பேசுறான் எப்படி பேசுறான் இருக்கட்டும். ஆனா லோகத்துல நம்ம பார்க்கறது நிதிரையில சில பேர் வைகிறான் பாருங்க. பர்ஃபெக்டா வைகிறாங்க. அது இதுதான் தெரியல. அதனால நிதிராஜகாயாமபிலாபா அது உத்வப்னம் வந்து கலனம் சிந்தித்வத்தும் பிரமுக்தர்க்க முகாது ததரித்த சப்த நிஸ்கரணம். ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஆனா சொல்ற காலத்துல ஒரு மிஸ்டேக் வேற வந்து இருக்காங்க. கும்பகர்ணன் பிரம்மதேவரை பத்தி தபஸ் பண்ணினார். ரொம்ப நாள் தபஸ் பண்ணிட்டார். பிரம்மதேவருக்கு என்ன பண்றதுன்னு அவர் என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துதான் ஆகணும். அந்த அளவுக்கு தபஸ் பண்ணிருக்கான். வேற வழி இல்லையே. இப்ப என்ன பண்றதுன்னு பிரம்மதேவர் பிரத்யட்சமாயிட்டார். மற்ற தேவர்கள் எல்லாம் ஓடி போய் பிரம்மதேவர் காலில் விழணும்னு நினைச்சா அவர்தான் கிளம்பிட்டார். என்ன பண்றது? அந்த அக்கா சரஸ்வதி அம்மா இருந்தார். அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணி எங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அம்மா சொன்னாங்க. சரி போயிட்டு வாங்க. இந்த கும்பகர்ணன் அவன் என்ன நித்தியத்துவம் நான் பர்மனண்டா இருக்கணும் அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சாரு. இந்த கா ஆனது கா இருக்கு. நித்தியத்துவம் நிகிரத்துவம்னு கேட்டான். என்ன ஆச்சுன்னா சதாஸ்துன்றார் பிரம்மதேவர். விவகாரம் விட ஒரே தூக்கம் தான். இது தப்பா நான் கேட்டேன். இது மாதிரி நீ இனிமேல கேட்ட பிரயோஜனம் இல்லை. நீ கேட்ட வர நான் கொடுக்கணும். அதான் நீ கேட்டது நிஜான்னு கேட்டது கொடுத்துட்டேன். நீங்க நான் மனசுல நினைச்சது ஒண்ணுதானே இப்படி ஆயிருக்கு. போனா போறது 6 மாசத்துக்கு ஒரு தரம் எழுதுப்பாரு. எழுந்த அன்னைக்கு நீ யாரையும் ஜெயிக்க முடியாது. யாரும் ஒன்னா ஜெயிக்க முடியாது. எல்லாருக்கும் நீதான் ராஜாவா அதிகதான் இருப்பாருங்க. இப்ப
இப்படி 6 மாசத்துக்கு ஒரு தூரம் தூங்கினா சாதாரணமாக குழந்தை என்ன தூங்கினா பாருங்களேன், தூங்கி எழுந்தா ஒரு 5 நிமிஷம் அது தூக்க கணக்குள்ளே இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்டாரு. நம்மளாம் எழுந்துட்டப்போ ஓட்டம் தான், கடிகாரம் பார்த்து லேட்டா எழுதுட்டோமே அப்படின்னு ஓடிட்டே இருக்கும். குழந்தைகள்லாம் எழுதிருக்காருன்னா உத்கிருஷ்டதா உபநிஷத்து வந்தது, ஜாகிரதா என்னன்னு குழந்தை எழுதி உட்கார வச்சிருக்காராம். உட்கார வச்சதுமே என்ன சொன்னார், மறுபடியும் தூக்குறது விழுகிறோம், அடிப்படை போறதுயா காலிலிருந்து ஜாகிரதாங்க உபநிஷத்து என்ன சொல்றது, உத்கிருஷ்டதா எவரம் போதக சுரஸ்ய தாரா நிபிதா துரஸ்யா துக்கம் பதத்தவயோ வதந்தி அப்படிங்கிறது ஒரு உபநிஷத்து இருக்கிறார். ஏன் சொல்ல வந்தேன்னா, அது மாதிரி மனுஷனுக்கு அவன் தூங்கி எழுந்த பிறகு 6 மாதம் தூங்கியிருக்கானோ எழுந்து ஒரு அரை நாள் அந்த தூக்க கலக்கிறது ஜெட்லாது. அதுக்கப்புறம் இன்னொரு 4 மணி நேரம் என்னடா இருந்தார், அப்படியே முடிச்சது தூங்கணும். இப்படியே போயிட்டு இருந்தது. தூங்கி எழுந்த 15 நாளுக்கெல்லாம் மறுபடியும் எழுப்பிட்டான் ராவணன். அதனால்தான் காலமாக வேண்டியதுதான் சந்தர்ப்பம் வந்தது. இருக்கட்டும், ராமாயண கதை ஏன் சொல்ல வந்தேன்னு, நித்திரையில பேசுறதுங்கிறது அது ஒரு விசேஷம். அந்த நித்திரையில அவன் எது தாறுமாறா பேசினான்னு வச்சுங்களேன், அப்பவும் பரவாயில்ல, பகவன் நாமா வந்தா காப்பாற்றப்படும். அதற்கு மகாபாஷ்ய பிரதிதா கூபகான நியாய. மகாபாஷ்யத்துல ஒரு நியாயம் இருக்கு. உடம்புல ஒரே சக்தி எல்லாம் இருக்கு, அழுக்கா இருக்கு, அத ஸ்நானம் பண்ணினா தான் போகும். ஸ்நானம் பண்றதுக்கு என்ன பண்றான் இவன், நம்ம அதுல ஸ்நானம் பண்றதுக்கு நல்லா வேணும்னு ஒரு கிணறைய தோன்றான். கிணறு நோன்றப்ப மலன்னு மேலன்னு மண்ணெல்லாம் புழுதியெல்லாம் மேலன்னா வந்து இருக்கு. என்ன சுவாமி இது, நமக்கு தீர்த்தம் தாகம் இருக்கு, தாகம் போறதுக்காக தீர்த்தம் வேணும். தீர்த்தம் வேணும்னா நம்ம ஒரு கிணறு வைக்கணும். கிணறு வெட்டும் பொழுது இந்த வெற்றத்திலேயே இருக்க பட்சல அது தாகத்தைத்தானே கொடுக்கறது. தாகத்தை போக்கிக் கொள்வதற்காக கிணறை வெட்டும் பொழுது மறுபடியும் தாகம் வருது. அழுத்து போறதுக்காக ஸ்நானம் பண்றதுக்காக தீர்த்தத்துக்காக கிணறை வெட்டும் பொழுது மறுபடியும் உடம்புல பொழுதையும் டஸ்டும் வந்து சேர்க்கிறது. ஆனா என்ன ஆச்சுன்னா, இத பண்ணி நிறைய அந்த கிணறை வச்சு ஜலம் வந்துருக்குன்னு சொன்னேன். அந்த ஜலத்துல இந்த தாகத்தையும் இப்ப வந்ததான தாகத்தையும் தடுத்துக்கலாம், நாளைக்கு வரக்கூடியதான தாகத்தையும் விதமனம் பண்ணிக்கலாம். அதே போல உடம்புல வந்ததான எல்லா விதமான தோஷங்களையும் போக்கிக் கொள்ளலாம். அதே விதமா நம்ம கர்மாக்கள் பண்ணி அதுவும் நாம சொல்லிட்டு இருந்தோமே, ஆனால் கடைசியில் என்னாச்சு, அந்த ஸ்வரூபமே அறியலாம் அப்படின்னு பூபகான கண்ணாயம் மகாபாஷ்யத்துல வியாக்கரண மகாபாஷ்யத்தில் சொல்லி கிஞ்சிதஸ்தி மகாபாஷ்ய பிரசித்த பூபகானக நியாய திருஷா நிவர்த்தி பங்கலேப நிராசக பலஸ்ய. திருஷான தாகம் போறதுக்காகவும் பங்கம்னா தகுதி இதெல்லாம் போறதுக்காக கூபகணநீதி கூபஸ்ய கணநீதி கணர வெட்டினாலும் ராஜேதையோ திருஷாபங்கலேவோ. கணரை வெட்டும் பொழுது தாகம் வரலா இல்லையா, கணரை வெட்டும் பொழுது பொழுதெல்லாம் உடம்புக்கு ஒட்டிக்கிறதா இல்லையா. காவதி சித்தகூபே கணரை வெட்டின பிறகு தர்ஜன்ய ஜலேன நஷ்டதையேவா. அதனால உண்டானதான தீர்த்தத்துல இதெல்லாம் போயிடுறது. ஆகையால் பேசும்பொழுது இந்த வியாக்கரணம் என்பது சமாச பிரகரணம். ராஜபுருஷான்னு சொல்ற, ராஜபுருஷான ராஜ்யா புருஷா, ராஜாவுடைய மனிதன். சத்திய பத்தியன நசு ராஜா நசு ராஜன்னு நசு புருஷா சு அப்படின்னா என்ன தருதுன்னு ராஜன்னு பதம், அதுக்கு மேல நசுன்னு ஒரு பிரத்தியம் வந்திருக்கு. இப்படிங்கிற பதத்தினால பிராதிபதிக்கிறது மாதிரி சூன்னு வந்திருக்கு. இப்படி சேர்ந்துதானே சமாசமாகும்னா அபசப்தம் சொல்லக்கூடாதுன்னு. அபசப்தம் சொல்லிட்டு இருக்கல, சுசப்தம் தானே சொல்லணும். பிரத்தியும் சேர்த்துத்தானே சொல்லணும். ராஜன்னு நெத்து புருஷா சூன்னு எல்லாம் சொன்னா இன்னும் பாபம்னா வரும்ல. இல்ல இந்த பாபம் எல்லாம் ராஜ்ய புருஷா ராஜபுருஷான்னு சொன்ன பிறகு போயிடுமா. நல்ல சப்தம் சொன்ன பிறகு இந்த கட்ட சப்தங்கள் சொன்னதான பாபம் போறதுன்னு. நித்யாகாரக அபசப்த பிரயோகஜன்யம் பாதகம், அபசப்தத்தினால வந்ததான பாதகமானது
பர்ஜன்ய ராஜபுருஷேதி பரிநிஷ்பன்ன ரூப பிரயோகேன ராஜபுருஷான் ஏகசப்த சமயஜாத சுஷ்டு புரோக்த ஸ்வர்கே லோகே மஹீயதே. வியாக்கரணம் வாசி வியாக்கரணத்திற்கு விதமாக ஒரு சப்தத்தை கரெக்டா சொல்லி தெரிஞ்சுன்ற பிரயோகம் பண்ணினானால் ஸ்வர்கலோகம் உண்டாம். வியாக்கரணம் வாசிச்சா ஸ்வர்கலோகம், மீமாம்சா வாசிச்சா பிரம்மலோகம். சரியா நாம ஏதோ என்னமோங்கிறோம். எத்தம் ஜாகுருதேவாசம் எத்த மீமாம்சத்தை அத்வரம் சாகுவோ புண்ணிய கர்மானோ பங்கி பாவன பாவனம். வியாக்கரணம் வாசித்து வியாக்கரணம் சொல்றவா எப்படின்னா, நம்ம வரிசையா பங்கின்னா அந்த பந்திகள், முதல் பந்தி இரண்டாம் பந்திங்கிறதால கல்யாணத்துல இந்த பந்தியில உட்கார்ந்தா ஒருத்தர் பாபம் ஒருத்தர் சேர்ந்துடும். இந்த பந்தியில உட்கார்வா எல்லோருடைய பாபங்களையும் போக்குறவன் ஒரு வியாக்கரணம் வாசித்தவனா. அந்த பந்தியில வையாக்கரணம் என்றால் அங்க இருக்கிறவாளுடைய பந்தியில உட்கார்ந்தவா எல்லா பாபமும் போறது. அதே மாதிரியே மீமாம்சா வாசித்தவன் இவா என்ன இவரு பக்தி பாவனாளா இருக்காளோ இல்லையோ அப்படிப்பட்ட வாழ்க்கை பாவனம் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அதுதான் மகாத்மா. அப்படி லோகத்துல இந்த நாமஸ்மரணங்கள் அவ்வளவு விசேஷம்னு சொல்றேன். ஏன நியாயம்னா அந்த நியாயத்துல பிரகிருதி இங்கேயும் நாமஸ்மரண நாஸ்திதாவச்சேத பாபத்வாவத்தின்னாவச்சேதார். நாமஸ்மரணத்தை அழிக்கக்கூடியது, நாமஸ்மரணத்தினால அழிக்கக்கூடியதான சகல பாபங்களும், பாபத்வாவத்தின்னம்னா எல்லா பாபங்களும் அவை எல்லாம் விசேஷாது. அந்த நாமஸ்மரண அங்கலோபஜன்ய பாதகத்யாபி, நாமஸ்மரணம் பண்ணும் பொழுது சொல்லக்கூடியதான அங்கலோபத்தினால வந்த பாதகமும் சில சமயத்தில் ஏதோ பேசுவான், டக்குன்னு போன் வரும் வச்சிடறான். அதுக்கப்புறம் என்னென்ன ஃபேன் போட்டிருக்கானோ ஒரு 2 பக்கம் எழுதி போயிட்டு இருக்கோம். அந்த பக்கத்துல இருந்து படிக்காருங்க நடுவில் நம்ம விட்டுடாரு. கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு நாமாக்கும் புண்ணியம் உண்டு. அவ்வளவு அது அங்கலோபஜன்ய பாதகத்யாபி தெய்வ நாமஸ்மரணேன நாசா. அதனால அந்த நாமஸ்மரணத்திலேயே போறது. இதுதான் அனவர்த்தா அனைவ ஆசையேன கிரந்தாந்தே அஸ்மாபி வர்த்ததே. இந்த புத்தகம் கடைக்கு இப்பதான் கடைக்கு வந்து இல்ல இன்னொரு மாதம், ஒரு மாதம் கவலைப்படாதீங்க. நல்ல எண்ணம் உள்ளவர்கள் நாம மகிமாபி அபூர்வா. இந்த நாமாவுடைய மகிமை இருக்க அபூர்வா என்னது என்று சொல்ல முடியாது. தஸ்மான்மே நகதோ கல்லப்பா போ பயம் ஆயால் எனக்கு இந்த நாமஸ்மரணம் பண்றதுனால துஷ்சங்கத்தினாலேயோ பாபத்தினாலேயோ வரக்கூடியதான பயம் எனக்கு இல்லை. சாஸ்நாமம் வசிக்கிறவாளுக்கு துஷ்டாரோட ஒரு சேர்க்கை இதனால வரக்கூடியதான பயமோ பாபம் வந்துருமோங்கிற பயமோ இல்லை அப்படிங்கிறார். அபூர்வகா ஸ்வாங்கலோ பஜனித பாதக நிவர்த்தக ரோபா. நாம் பண்ணக்கூடியதான பண்ண வேண்டியதான செயல்களை தப்பிதமா பண்ணத்தினாலேயோ கொஞ்சம் விட்டத்தினாலேயோ வந்த பாபம் வராது. பூர்வம் பிராயத்திற்காதி கர்மசோ, முன்னால சொன்னதான பிராயத்திற்காதி கர்மல சுவாபி அபிருப்தா. வேற எங்கேயும் சொல்லாத பிராயத்திட்டங்கள் கூட சாஸ்திரமற்ற வார்த்தை போயிடுது. சில பாபங்கள் இருக்கு, அந்த பாபங்களுக்கு பிராயத்திட்டம் கலிலோகத்துல விடல. அந்த மாதிரி இழந்து கொண்டு யாரு குடிக்கிறானோ, மத்தியபானம் பண்றானோ, குருஸ்திரியோட கெட்டதான காரியங்கள் பண்றானோ, பிராமண அந்தருடைய தங்கத்தை யாரு திருடுகிறானோ, இப்படி எல்லாம் பிராமணனை யாரு கொள்றானோ, இவாளோட யாரு சேர்றானோ, இவாளுக்கெல்லாம் மகாபாதகம் வந்து. இந்த மகாபாதகம் லோகத்துல பிராயச்சித்தம் கிடையாது. பிராயச்சித்தம் கிடையாது. இங்க சரி பண்ண முடியாது. நரக்க லோகத்துல துன்பத்தை அனுபவிச்சுதான் நான் வளர்ந்த. ஆனா என்ன சொல்றதுன்னு ரகசியமாக ஒரு இடத்துல எங்க ஆயுர்வேத கிரந்தத்துல, இங்கெல்லாம் ஜமகாரத்தை சொல்லல, ஆயுர்வேத கிரந்தத்துல தினமும் விஷ்ணுஹஸ்தாம் படிச்சுட்டே இருந்தோம். யானினாமானி கவுனானி விசாதாரி பகஸ்தானி பரிவீட்டானி தானி வருஷாமி கூட்டையே விஷ்ணுஹஸ்நாமம் படிச்சுட்டே இருந்தோம். ஒரு 10 வருஷம் இதை படிச்சுட்டே இருந்தா இந்த பாப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். அது ஸ்பஷ்டமா சொல்லல விவகாரம் என்னடா. இப்படி லோகத்துல என்ன சொல்றதுன்னா பகவன் நாமஸ்மரணத்துக்கு அவ்வளவு விசேஷம். அது என்ன பண்றது, நமக்கு தெரியாத எந்த பாப்பம் பண்ணியிருந்தாலும் அந்த பாப்பத்துக்கெல்லாம் போட்டு இந்த ஜன்மா அதற்கு ஆகணும். மனுஷ ஜன்மா கிடைக்கிறது கஷ்டம். இந்த மனுஷ ஜன்மா விட்டு நமக்கு தெரியாமலேயே வயசாயிடுது.
ரொம்ப வயசான வரையும் இதனுடைய அருமையே தெரியல. சரியதை கர்ஜரி போட்டேன்னு ஒரு 40-50 வயசு வரைக்கும் இது வரைக்கும் உடம்புல இருக்கக்கூடியதான சக்தி எல்லாம் மேக்சிமம் போன பிறகுதான் அப்பதான் நமக்கு ஞாபகம் வருது. ஆடாடாடா நல்ல வழி போன அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் என்னடா தேடி தேடி பார்த்தா சந்தர்ப்பம் கிடைக்கல, வேஸ்டா விட. ஆகையால் என்ன சொல்லியிருக்கார், அதாவது நாம சொல்ல தொடங்கின அதாவது பகவத் அனுகிரகத்தினா எல்லா விவகாரமும் சரியா போயிடும். அதான் சொல்றார், மத சௌதஸ்மார்த்தாதி பிராயசித்தங்கள்னால சாங்கதாயை நாமதீர்த்தனத்தை உபயோகா. சௌதஸ்மார்த்த கர்மாக்கள்லாம் பரிபூர்ணமாகிறதுக்காக நாமஸ்மரணம் இருக்குமேன்னு தத்தேதோரேவாஸ்து தத்தேவம் சிந்தேன. நாமஸ்மரணத்தினாலேயே அது ஆகுமையானால் பிராயசித்தம் பண்ணி கர்மாக்களை பண்ணி அது மிஸ்டேக் அதை போக்கடிக்கிறதுக்கு பிராயஸ்மரணம் என்ன? நாமஸ்மரணம் சொன்னாலே சகல பாபமும் போறது. மகாகணபதியை பூஜை பண்ணிவிட்டா எந்த தேவத்தையும் பூஜை பண்ணணும். வரலட்சுமி விரதம் பண்றேன், முதல்ல என்ன பண்றேன், ஒரு மஞ்சள் பள்ளியார விட்டு அவருக்கு எல்லாம் பூஜை பண்ணி எல்லாம் தோட்டத்தில் ஒரு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் விஷ்ணங்கள்லாம் போகணுங்கிறதுனால பிரார்த்தனை பண்ணி அப்புறம் வரலட்சுமி பூஜை பண்ண ஆரம்பிச்சு. அப்படித்தானே சரஸ்வதி விரதத்தை அன்னைக்கு அப்படிதான் பண்றாரு. அதே போல எந்த தேவதையை பூஜை பண்றதா இருந்தாலும் மகாகணபதியை முதல்ல பூஜை பண்ணிட்டு அப்புறம் தான் பண்றாரு. மகாகணபதி பூஜைக்கு என்ன பண்றதுன்னு அதுக்கும் அப்படிதான் பண்ணணும்னு ஒருத்தர் சொன்னா மஞ்சள் பிள்ளையார் பூஜை கூட பிரதிபந்தம் வந்தா என்ன பண்றதுன்னு. அதுக்கு என்ன பண்றது, ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், மகாகணபதியை தியானம் பண்ணா போறணும். தத்தேதோரேவ தத்தேதுத்வே மத்தியே தெரிஞ்சேனா, இதான் நியாயம். தத்தேதோரேவா இந்த விக்னத்தை போக்கடித்துக் கொண்டு அதற்கு பிறகு இன்னொரு தேவதையை பூஜை பண்றதை விட அவருக்கு காரணமா இருக்கிற மகாகணபதியை பூஜை பண்ணினாலே எல்லாம் போடுமே. அதனால மகாகணபதி ஒருத்தோடு நீதி வித்து பஜதா அப்படின்னு மன்னார்குடி பெரியவா சத்யவிலாசம்ங்கிற ஒரு புத்தகத்தை எழுதும்போது அதுல இந்த மீமாம்சா நியாயத்தை அங்க எழுதிட்டு அதான் இங்க சொல்றார். நியாய விரோதார் சரிதம் சர்வமுக்தம் ஆத்மாதீன சிவஸ்தோத்திரே வேதா வைதா பராதாரதி சிவ பகுதா காந்தமாதாது மாதாதி பிராயஷ்டித்தா நிவிஷ்டாதி பஜன துரிதேஜாதி வைதம்யமாந்தி தத்தே பத்தே தமத்தே புனரபீதனம் பூர்ணயஜ்ஞாந்தராயேது ஏகால்பாத்யேன பூர்ணாஹுதி பகுதத்தத்வமே தன்ன ஜானே. பரமேஸ்வரா, உன்னுடைய தத்துவம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா. கர்மா கர்மனோ கதிகின்ற பகவத்கீதையில பகவான் இந்த கர்மாக்கள்லாம் என்ன அர்த்தம், என்ன பண்றது, என்ன ஏதுங்கிறது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. வேதா வைதா பராதானதி சிவ பகுதா. ஏ பிரம்மதேவரே, இவர் என்ன பண்ணியிருக்கார், வைத அபராதானதி வேதத்துல விதிக்கப்பட்டதான அபராதங்களுக்கு சிவ பகுதா சாந்தமா தாத்துமா தாத்ராயத்தாரு சில கர்மாக்களை நம்ம தொடங்குறோம். அதன் நடுவில் ஏதோ இடையூறு இருக்கு. இடையூறு வந்தாலே அந்த இடையூறுனால வரக்கூடியதான எல்லா பாபங்கள்லாம் நமக்கு போகணும் என்பதற்காக பிராயஷ்சித்தத்தை விதித்திருக்கார். இந்த பிராயஷ்சித்தம் எப்படி இருக்குன்னா துவிஜேயானி வைஷம்யபாங்கி துவிஜேயானி. அந்த பிராயஷ்சித்தங்கள் எப்படி இருக்காங்க, வைஷம்யபாங்கி ஒவ்வொன்றுக்கும் வேற வேற பிராயஷ்சித்தங்கள் சொல்லியிருக்கார். அது என்னதுன்னு தெரியல சார். எப்படின்னு கத்தே பத்தே தமாப்தே புனரபியஜனம். ஒருத்தர் யாகம் பண்ணிட்டே இருக்கார். யாகம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது கஷ்டம் பத்திரக்கா பின்னால் இருக்கிற கஷ்டம் என்ன ஆச்சுன்னு அவருக்கு போயிடுது. என்ன பிராயஷ்சித்தம், இந்த யாகத்தை முழுக்க பண்ணிட்டு பிரம்பின்னு இன்னொரு தரம் பண்ணுங்க. கத்தே அபத்தே தமாப்தே கஷ்டமானது போன பிறகு அபத்தே தமாப்தே புனரபியஜனம் மறுபடியும் யாகம் பண்ணு. அதனால்தான் இப்பெல்லாம் நாங்க கஷ்டமே கட்டுறது இல்லை. எல்லாரும் எப்படின்னா 20% யாகம் பண்ணுவோம். என்ன பண்றதுதான், ஏன்னா நீ என்ன இப்படி பண்ணிருக்கிறது, கத்தே அபத்தே தமாப்தே புனரபியஜனம் பூர்ண
யஜ்ஞாந்தராய. இந்த யஜ்ஞங்கள்ல நடுவுல வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்ன பண்றதுன்னு ஏகால்பாத்து பூர்ணாஹுதி கடைசியில பூர்ணாகுது தமம் தெய்வம் அப்படின்னு ஒரே ஒரு ஆகுதி. அது என்ன சொல்றது? யஜ்ஞத்துல பெரிய தப்பு பண்ணினா நடந்ததுன்னா ஒரே ஒரு சொட்டனை பிராயச்சித்தமா கஷ்டம் அவிழ்ந்து போயிருக்கேன்னா என்னடா ஆச்சுன்னா இன்னொருதான் யாரமா என்ன தெரியும் எந்த தப்பு எல்லாம் ஒண்ணும் தெரியலையே பேசாத சொன்னபடி தெரியும். கர்மக்கள்லாம் என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது. வேதம் சொன்னபடி பண்ணினா பலம் இல்லை. அயல் பரமேஸ்வரர் இந்த கர்ம மார்க்கத்தை புரிந்து கொள்றதே கஷ்டமா இருக்கப்ப நீதான் அனுகிரகம்னு எங்களை காப்பாற்றணும். கட்டே பட்டே ஜமாத்தே புனரபியதனம் பூர்ணயஜ்ஞாந்தராயே தூ ஏக அல்ப ஆத்யேன ஒரு சொட்டு அல்ப ஆத்யேன பூர்ணாஹுதி பூர்ணாஹுதி முத்தமாம் ஜோதி சர்வம் வை பூர்ணாஹுதி அப்படின்னு பூர்ணாஹுதியை பார்த்தா பூர்ணாஹுதி பண்றதை பார்த்தா முழு யாகம் பண்ணின காலம் உங்களுக்கு வரலாம். அதனால என்னடா ஆச்சுன்னா முதல்ல எல்லாம் வரல பூர்ணாசிரமத்துக்கு வந்து பார்த்துட்டு போற அர்த்தவாதம் இல்ல, நிஜமாவே பலம் உண்டு. கர்மாக்களுக்கு பூர்ணாசி பண்ணும் பொழுது பார்த்து அது அப்போ தியானம் பண்ணினா முழு யாகம் நம்ம பண்ணினா போல பலம். ஆகையால் யாரு பண்ணினாலும் அந்த சமயத்தில் நம்ம போய் அந்த பக்தியோட இருக்கலாம். இந்த கர்மாவானது மனுஷனுக்கு பக்தியை கொடுக்கிறது. அதுதான் ஞானம். இந்த பக்தியானது நமக்கு என்ன பண்றது? ஆச்சாரியனால மாட்டாங்க. அதனால தத்துவமே இதனுடைய தத்துவம் புரிகிறப்ப செய்ய வேண்டியது பண்ணாத போனாலும் அதிருப்திய கரணி உக்தம் புராணாது பிராயசித்தகனே பரம். இந்த பிராயசித்தங்கள்ல பரம் சிவசிவேக்காரணம் பக்திகா. கடைசியில சிவ 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 சிவான்னு சொன்னாலே அத்தனை பாபமும் கொள்ளுமா. புருஷ்வா கர்மமேத கர்மாக்களை பண்ணிட்டு அதுல தப்பு நடந்தால் அந்த தப்பு போகிறதுக்காக உங்கள் நாமாவை சொல்றதை விட ஆதாவே வசதாரஜதிக்கும் ஆதாவே வசதா முதலே தீர்த்துவான்னு சொன்னா இதுல பாபம் போகலன்னு தஸ்மஹத்யா நித்யா. ஆயால் நாங்க சர்வதா சர்வகாலமும் உங்க நாமாவையே ஸ்மரிக்கின்றோம் அப்படின்னு சொல்ற. கர்மனா சமாதானாய பிராயச்சித்தம் கர்மாக்களை சரி பண்றதுக்காக பிராயச்சித்தம் தஸ்யாதி சமாதானம் பிரணமாதானம் இப்படி கொண்டே இருக்கும். ஆகையால் தஸ்மான் நாமானுகீர்த்தனமேவ பராயணம் பாவம். ஆகையால் சஹஸ்நாமத்தை லலிதா சஹஸ்நாமத்தை படிக்கிறதுங்கிறத ரொம்ப உயர்ந்ததான ஸ்வரூபம். நம்ம நாமகீர்த்தன சாமானியஸ்ய பாபட்சய ஜனகத்வே நாமகீர்த்தனம்ங்கிறது பாபட்சயம்னு சொல்லலைன்னா பிரகிருத்தே கிமாயாசம் பிரகிருத்தது என்ன வந்திருக்க அதுவா இச்சாசங்க சர்வேஷாம் புண்ணியவன்னாம் நாம் அபிஷேகேன பாப நாசகத்வேதி. எல்லா புண்ணிய நாமாக்களை சொன்னாலும் பாபம் போகும். இந்திர நாமாவை சொன்னா பாபம் போகும், அக்னிய நாமாவை சொன்னா பாபம் போகும். அப்படி எல்லாம் இருக்கு. இருந்தாலும் சமோஹராணாம் கத்யோத அக்னி சந்திர சூரியாதீனாம் தேஜசாமிவா. இருட்டை போக்கக்கூடியது மிருமனு பூச்சி. மிருமனு பூச்சில இருட்டு போய் தெரியாதோ இல்லையா? சந்திரன் இருக்க, சூரியன் இருக்க, இது வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி இந்திரன் அக்னி ருத்ரன் இப்படிப்பட்டவாளுடைய பேரை சொல்றதை விட அம்பாளுடைய நாமா சொன்னதுனால் இருக்கு அந்த இடத்துல இருக்காது. ஆகையால் இந்த அம்பாளுடைய நாமாவது அவ்வளவு விசேஷம் இருக்கு. கத்தியோத்தம்னா மிருமனு பூச்சி. கத்தியோத்த அக்னி அக்னின்னா புத்துவடர், சந்திரன் தெரியும், சூரியன் இப்படி தேஜசாமி அஸ்தி தாரதமியம் தத்ரைவ ஏகதேவ சர்வாதிகாரி. அதுல அம்பாளுடைய திருநாமாக்களை சொல்றது ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னு ஆரம்பித்து லலிதாம்பிகா பரியட்டம் இருக்கிற நாமாக்களை சொல்றது அவ்வளவு விசேஷம். இது கதனாய சாராலங்காரேன பூமிகா வேதான் வர்ணயதி. படிப்படியா நமக்கு சொல்றார். லௌகிகா ஸ்வஜனான் விஷ்ணு முக்கியம் விஷ்ணு நாமான கீர்த்தனம் விஷ்ணு நாம சஹஸ்ராட்ச சிவநாமைக்க கீர்த்தனம். லௌகிகா
லௌகிகாஸ்தி அத்யுக்தை கடபடாதி சப்த பிரயோகத்தை அத்தேவ புண்ணியம். சாதாரணமா உலகத்துல பேசக்கூடியதான சொற்களை கரெக்டா பேசினாலே புண்ணியம். ஏன்னா சொன்னாரு வையாக்கரணத்துல என்ன சொல்லிருக்கா, லோகத்துல இருக்கிற பதம் ஒவ்வொரு பதமும் நம்ம சரீரத்தில் வந்து வரதுன்னா சரீரத்தில் இருக்கக்கூடியதான பல பகுதிகள்ல இருந்து வந்துடும். அந்த சொற்களை நம்ம கரெக்டா தெரிஞ்சு சொன்னமையானாலே புண்ணியமா. ஏக சப்தங்கள் ஞாதா, ஒரு சொல்லானது நன்றாக அறிந்து கொண்டு துஷ்டு பிரயுக்தா, கரெக்டா சொன்னால் சொர்க்கே காமதும் பவதி. அதனால குழந்தைகளை செய்யும்பொழுது கரெக்டா சொல்லணும்பா. ஒவ்வொரு பதத்தையும் நல்லா உச்சரிக்கலாம். அந்த உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும். சிவா சிவான்னு சொல்லணும். இப்பதான் சில பேர் பேசுனா தமிழ்ல படிக்கிற பாருங்க, அவ என்னதான் அது தமிழையே அகோரமா பண்ணிட்டு இருக்கா. முழுக்க என்ன பண்றது, அப்படி ஆயிடுது. ஆனா விவகாரம் பண்ண கரெக்டா அந்த பதங்களை சரியான உச்சரிப்பு இருக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா காமதும் பவதி சொந்த லோகத்துக்கு போறான்னு. இது வச்சனால் சாச சப்த சாஸ்திர உச்சாரணம் அபேட்சா இதை விட விக்ரமார்க்காதி புண்ணிய ஸ்லோக மனுஷ வாசகத்திய ஏகைகத்திய நலச்சரித்திரம் படிக்கிறது. இந்த ஏழாம் நாட்டு சனிகள் சொல்ல பாருங்க, அந்த அர்த்தம் தெரிஞ்சிடும். நலச்சரித்திரம் நடக்க போயிடுமா, துன்பங்கள் எல்லாம் போகுமா. ஹரிச்சந்திரோபாக்கியானம் நல்லது, விக்ரமாதித்யனுடைய கதைகள்லாம் நல்லது அப்படிங்கிற விக்ரமார்க்காதி புண்ணிய ஸ்லோக மனுஷ வாசகத்திய ஏகஸ்ய சப்தத்திய உச்சாரணம் விஸ்பஷ்ட பலகம். இதெல்லாம் சொன்னோம்னா அந்த நாமாக்களை சொன்னா அதனாலேயே புண்ணியம் ஏற்படுவது. உத்தரிக்க விஷ்ணு பாகவதே திருவம் பிரம்மா சப்த புண்ணிய ஸ்லோகமான திருவச்சரித்திரம் படிக்கணும். ரிஷிகளுடைய ஸ்வரூபம் படிக்கணும். சப்த ரிஷிகள் அவருடைய கதைகள். உத்தாய அபரராத்திராந்த பிரயத அசுதமாயுத அபரராத்திராந்த. ராத்திரிய நான் 6 பகுதியா பிரிச்சிருக்கேன். சாயங்காலம் 6 காலமே 6 வரைக்கும். அதுல லாஸ்ட் போர்ஷன் அப்படின்னா காலமே 4 மணிக்கு. 4 மணிக்கு எழுந்து இவாள்லாம் ஸ்மரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி சுகமாயுத ஸ்மரந்தி மம ரூபாதி புஷ்டந்தே அமதோ அகிலான. இவளை நினைச்ச மாத்திரத்தினாலே எல்லா பாபமும் போறதா மனுஷனுக்கு பாருங்க. காலம்பு எழுந்து சப்தத்தை நினைக்கிறோம். வசிஷ்டர், வாமதேவர், விஸ்வாமித்திரர், அப்படிப்பட்ட மகத்துகள், கபிலர், இவாள்லாம் நினைக்கணும். அவளுடைய சரித்திரத்தை மனசால தியானம் பண்ணணும். இது பண்ணினா அன்னைக்கு பண்ணின பாபங்கள் எல்லாம் நாமசாஸ்திர கீர்த்தனம் அப்படின்னு. இது லௌகிகாத்வதனாதி கேட்டா அதை விட விஷ்ணுநாமாயுது. விஷ்ணுநாம் நாமகிரகணம், மகாவிஷ்ணுடைய நாமம். ஏன்னா மகாவிஷ்ணுவானது இப்போ நம்மளை காப்பாற்றுற தெய்வம். இப்ப நம்மளை காப்பாற்றுறதுக்கார் பார்த்தல தினந்தோறும் வெளியில வந்து எல்லாம் வந்து உடம்பு சரியா மட்டும் சௌக்கியமா இருக்கவுமே. இதுக்கு காரணம் என்ன, மகாவிஷ்ணுடைய அனுகிரகம். அதனால விஷ்ணு சாஸ்திரம் படிக்கிறோம். அந்த சாஸ்திரத்தை விட அனந்த சஞ்ஞானாம் விஷ்ணுநாம் மத்திய எத்தனை அந்நிய சமஸ்யாபி. மகாவிஷ்ணுக்கே அனந்த ரூபங்கள் அனந்த பாகங்கள் இருக்கு. இருந்தாலும் ஏதா ஒரு உருவத்தை நினைச்சா போதும். அனுகீர்த்தனமித்யஸ்ய அனுகீர்த்தியமானமித்யஸ்தா. இப்படி நினைக்கக்கூடியதான விஷ்ணு சகல பாபத்தையும் போக்கடிப்பார். அனுஸ்ருதம் கீர்த்தனம் யஸ்ய. அனுஸ்ருதம் கண்டினியூஸ்லி, ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு சிரமம் இல்லை, அப்பப்போ அந்த பகவான் நாம ராம ராமா கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு நம்ம தியானம் பண்றது. அதுக்கப்புறம் இதன் ஜபதம் சிவநாமாவுக்கு உத்தராதி அனுவர்த்தது. அதேபடியே சிவநாமாவளியும் இதுக்கு மேல அனுவர்த்திக்கிறது. சிவானாம் நாமா சொன்ன ருத்ர ஈஸ்வர சிவ மகேஸ்வர சதா சிவானாம் நாமா. ருத்ரன் ஈஸ்வரன் சிவன் மகேஸ்வரன் சதா சிவன் அப்படி இருக்கு. இதுதான் இங்க இருக்க வாத்தூர சுத்த சாந்திரத்தில் சொல்லியிருக்கு. சிவமேதம் விசாரியா சாதாட்சம் பஞ்சதா பவேத். ஒரே சிவன் தான், அவர் சாதா கலான்னு ஒண்ணு இருக்கு. அது 5 தான் தெரிஞ்சிருக்கான். அது என்னன்னா ருத்ர ஈஸ்வர சிவ மகேஸ்வர சதாசிவம். மகேஸ்வரோபாதேனா பஞ்சவிம்சதி மேதவான் அப்படின்னு மகேஸ்வரர் 25 வடிவமா இருக்காராம். அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபத்தை
நம்ம அறிஞனால் எவ்வளவோ புண்ணியம் பண்ணி இருக்கிறோம். அத்தனை 33 தேவர்களுக்கு அதிபதியின் இத்தனை அம்மை சிவகாரி சுந்தரின் நேசனை என் கத்தனை பொன்பலத்த அதனை காண கண்போடி எத்தனையோ கோடி யுகமோ தவம் செய்வீங்கன்னு சொல்றார். விசேஷமாக பட்டினத்தார் பாடும்போது அந்த சிவநாமாவுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு. சிவனை நினைச்சா வரும். என்ன அந்த சிவனானவன் நம்ம மனசுல இருக்கக்கூடியதான பாபங்களை எல்லாம் அழிச்சுடுறார். வல்லகம்னு ஆரம்பம்னு முதல்ல மகாவிஷ்ணு நமக்கு சகாயம் பண்றார் அப்படின்னு நாம அவர் நமஸ்காரம் பண்றோம். பரமேஸ்வரன் எப்படின்னு உங்களை அழிச்சாதான் அவர் நமஸ்காரம் பண்றாரு. என்ன அழிக்கிறார்? உங்க இடத்துல இருக்கக்கூடிய துர்வாசனைகள் அழிக்கிறார். ஆகையால் அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு. இப்படி மகேஸ்வரா ஈச்சாய நாமியா நாமியேதா உக்தா அனுசந்தேயா அயம் பாவா விஷ்ணு நாமானாம் அவிஜேது ஏதேவ பூமிகா. 10 ஸ்டெப் விஷ்ணு நாமாவை படிக்கிறது. ருத்ரானாவது உத்தரோத்தரம் பூமிகா. இதை விட கொஞ்சம் முன்னுக்கு மேல வந்தா பரமேஸ்வர நாமாக்கள். தாத்தோபி ஏகைக்காம் ருத்ராவே. அதுலயும் முதல்ல ருத்ர நாமாக்கள், அப்புறம் ஈஸ்வர நாமாக்கள், அதுக்கப்புறம் பரமேஸ்வர சிவநாமாக்கள், மகேஸ்வர நாமாக்கள், சதாசிவ நாமாக்கள். இந்த சதாசிவ நாமாக்கள் வரும்போதுதான் அம்பாள் தீபு. அதான் முதல்ல சொல்றப்ப சிவ சக்தி சதாசிவ ஈஸ்வர சுந்தரியா அப்படின்னு அவர் சொல்ற. இந்த சதாசிவங்கிறது உலகம் முழுக்க நான் என்று உள்நோக்கி பார்க்கக்கூடிய எண்ணெய் கொடுப்பவரா. நீங்க பகவான தன மணி நிலையானால் பகிர்ஷ்டியை தூக்கி உள்ளு அந்த திருஷ்டியை கொடுக்கிறவர் சதாசிவர். அதெல்லாம் பஞ்ச பிரேதம் அஞ்சாதிகாயினிங்கிறத அதுல அம்பாளுடைய அந்த கட்டளுக்கு 4 காலாக 4 பேர் இருக்கா. மேல சதாசிவன் இருக்க. அவர்கிட்ட போய் தியானம் பண்ணினோம்னா அந்தர்முகமாயிடும். அப்புறம் அந்தர்முகமாயிட்டா அந்தர்முக மாராஜ்ய பகிர்முக சுதர்ல நம்ம அந்தர்முகத்துவம் இந்த ஜன்மாவை கொடுக்கக்கூடியவர் அவர். அதனால ருத்ரா பத மனுத்வா சர்வானுஷ்டியூதம் சிவபதம் பிரயுக்தம் ஏன விஷ்ணு நாம ததப்பரம் ருத்ரநாம ததப்பரம் ஈஸ்வரநாம இத்தியாதிகா பூமிகா உண்மையா. இப்படி பூமிகைகள் இப்படி நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி அம்பாளை சொல்லும்போது இந்த நாமாக்களுக்கெல்லாம் மேல இருக்கக்கூடியது அம்பாளுடைய நாமாக்கள். அதனால்தான் கர்மே ஜென்மன் யதா சிவித்யோ பார்க்கப்போ பவை. அம்பாளுடைய அனுகிரகம் கர்ம ஜன்மாலத்தான் வருதுன்னு சொல்றது. கர்ம ஜன்மானா என்ன அர்த்தம்? எந்த ஜன்மாவும் நமக்கு சத்குருநாதர் கிடைப்பாரு. எந்த ஜன்மாவும் நம்ம ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொண்டு கல்விகரணமாக கூடியதான ஜன்மாவும் அந்த ஜன்மாவில தான். அந்த ஜன்மா நமக்கு அம்பாள் தான் அமைச்சு கொடுப்பான். அந்த அம்பாளை சொல்றப்பதான் சிவஞான பிரதாயினி. அம்பாளுக்கு அதை கொடுக்குறா இதை கொடுக்குறான்னு சொல்றது. கடைசியில் என்ன சொல்றது? சிவஞான பிரதா அகண்டாகார ஞானம். இந்த ஜென்மாவில எந்த ஞானம் வந்தால் நமக்கு இந்த சம்சாரத்துக்கு மூல காரணமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் அழியுமோ அப்படிப்பட்டதான ஒரு சொரூபத்தை நமக்கு கொடுக்கிறது அம்பாளுடைய நாம. அதனால்தான் சொல்லும்போது நகரீதி சஞ்சல்ன நமஸ்கன தமோகுணா. வேற எந்த நாமமும் இருக்க பாருங்க. நமஸ்காரம் பண்ணின மாதிரி அம்பாள் எதையும் எதிர்பார்க்கல. நமஸ்காரம் பண்ணின மாத்திரத்தினாலேயே அம்பாளுடைய கால் கட்டவரிலிருந்து வந்ததான கிரணங்கள் அது உங்க சுசும்னா நாடியாக உள்ள போய் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இருட்ட போக்கடிக்கிறது. இதயத்துக்குள்ள என்ன எழுத்திருக்க ஹிருதய கிரந்தி. எத்தனையோ ஜன்மாக்கள் இது வேணும் அது வேணும் அது வேணும் எத்தனை ஆசைப்பட்டோம். இந்த வயசுல கூட நமக்கு அது வேணும் இது வேணும் ஆசைப்பட்டோம். கரெக்டா சாப்பிடுறது வேற. உங்களுக்கு அரவணை வந்து கொடுத்தா சுவாமி பிரசாதம் வேணும்னு வாங்கி சாப்பிடுறது அர்த்தம் இல்லை. வழியே எனக்கு ஒன்றும் கிடைக்கல எல்லாரும் சாப்பிடாதே அழக்கூடாது. அது அதே போல எந்த பொருளும் வரலையே அழ வேண்டாம். வந்ததுன்னு நீங்க தடுக்க வேண்டாம். வந்தா வரட்டும் போனா போட்டும். ஏன்னா நீங்க எப்படின்னு இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதான சொரூபமா நீங்க வேணும்னு நினைக்கிற வேண்டாம்னு நினைக்கிற அப்படிப்பட்டதான ஒரு சொரூபம். அந்த சொரூபம் நமக்கு வரணும்னால் அதுக்கு காரணம் என்ன? இந்த பகவானுடைய நாமாவை சொல்லணும். ஸ்ரீராமஸ்து விசேஷ விஷ்ணுனா தாரதமிய பாவாபன்னத்தேனா. மகாவிஷ்ணுவானது பல தாரதமியங்களோட இருக்கிறதுனால ஆனந்தியாது யதாகதஞ்சிதபி கல்நாமோச்சாரணம் சமான பலகமிவ. ஏதோ விவாக கல்நாமாவை சொல்றதுன்னு ஒரு பலம். சிவானாம் தூ பரமேஸ்வரனுக்கு தெரியும்னா
தாரதமிய பாவேனாபி இவர் அங்கே பிரிச்சிருக்கார். ருத்ர ஈஸ்வர சிவ மகேஸ்வர சதாசிவ பேதமாக அங்கே பிரிச்சிருக்கார். ஆகையால் இதுல அசாங்கரியாச்ச தாதிருஷ பூமிகா பதார்த்த அனுசந்தான புரஸ்கரம் அந்தந்த பூமிகையை தெரிந்து கொண்டு நாம் எப்படி இந்த சாஸ்திர தீட்சைகள்ல மற்ற சிவதீட்சைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிவதீட்சையில நிர்வாண தீட்சைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நிர்வாண தீட்சைன்னு சொன்னது ரொம்ப விசேஷமா இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அதை திருப்பி சொல்லலாம். நமசிவாயன்னு சொல்றது, சிவாய நமாம்பா விவகாரம் பண்ண அதுக்கு ஒரு விசேஷம். அந்த நாமாக்களை என்ன சொல்றதுன்னு இவருக்கு இந்த ஜன்மாவளியே சாட்சாத்காரத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை இவன் தயார் பண்ணி கொடுத்தது. சர்வதாசரோகம் இந்த சிவநாமாவை சொல்லி 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 இவருடைய மனசானது அதை திருப்பி நல்ல வழி கொண்டு வருவார். தாது பூமிகா பதார்த்தானுசந்தான புரஸ்கரம் தீர்ச்சமனம் நாம ததா ததோக்தம் ஒன்னா சொன்ன அதவா விஷ்ணுவுக்கு ஆதித்யாதிகனாந்தர்கதத்வா சூரியன் 12 சூரியர்களுக்குள்ள விஷ்ணு. இந்த சூரியனை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சித்து வையாசி ஆதி ஆதி அவனி வரகாசி இப்படி நாமாக்கள் சொல்லிருக்கு. இந்த 12 நாமாக்கள் எல்லாம் 12 சூரியர்கள். இந்த 12 சூரியர்களும் 12 மகாவிஷ்ணுடைய சொரூபம். இந்த பேரு தான் வைக்கணும். குழந்தை பிறந்ததையினால் ஏகாததேகன்னு நாம புரியாதுன்னு சொல்லலன்னா அந்த பேர் வச்சப்ப விஷ்ணு நாமங்கிறதும் பகவானுடைய நாமாவை இருக்கு. முதல்ல மாச நாமா, முதல்ல பிரஜாபதியிலும் பிரம்மதேவருடைய நாமா மாச நாமா, அதுக்கப்புறம் தித்தி நாமா, அதுக்கப்புறம் தான் விவகார நாமா. இந்த விவகார நாமான்னு நீங்க வச்சிருந்ததுல இது என்னடா ஐடென்டிட்டி காரணம். இன்னைக்கு இந்த பெயர் எந்த வச்சிருக்க குழந்தைக்கு இந்த பேரு தான் இதனால உபநயன தண்டிக்கும், அதுக்கப்புறம் விவாக தண்டிக்கும், கடைசியில அர்த்த கர்மாவதி, அதுக்கப்புறம் கற்பனாதிகள்லாம் கொடுக்குறது பார்த்தா போன வாழ்க்கை. அப்பவும் இதுதான் இந்த கர்மானம் இந்த கோத்திரம் சொல்லிட்டு சொல்லலாம். இந்த கர்மானம் இந்த ரூபத்தை பொறுத்தவர் வசு ரூபம். முதல் நமக்கு அப்பாவா இருந்தா வசு, தாத்தாவா இருந்தா ருத்ரர், அதுக்கு மேல இருந்தா பிரபிதா மகாராஜா பிரபிதா மகாராஜா ஆதித்யர், அதுக்கப்புறம் என்னன்னா சாஸ்திரத்துக்கு அப்புறம் மனோக்கு அப்புறம் ஆப்திரத்தும். இந்த விவகாரம் என்ன அப்ப நீங்க விட்டுன்றதான பேர் இல்லை. அது சிலதெல்லாம் அதிருஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு பேரை வேற பேரை மாத்திக்கிறதா இல்லையா? அதெல்லாம் இங்க வரக்கூடாது. என்ன சுவாமின்னு சந்திர சுவாமின்னு பேரு சேந்திர சுவாமின்னு போட்டார். என்ன அது நாமாக்கள் சரியா வரல சாருக்கு, அதுக்காக என்ன இப்படி எல்லாம் பண்ணினால் பின்னால கொடுக்கக்கூடியதான தாக்கம் அதுக்கெல்லாம் அங்கே போய் சேராது. என்ன பண்றது? நீங்க உங்க இஷ்டமா ஏதோ அதிருஷ்டம் இந்த லோகத்துல வரணுங்கிறத கடைசி பயிலோகத்தை மாற்றப்படாது. என்ன சொல்றாருன்னா இந்த துவாதசாதித்தால் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மனுஷனோட சம்பந்தப்பட்டிருக்க. இந்த நாம எந்த மாசத்துல பிறந்திருக்கு, எந்த திதியில பிறந்திருக்கு, இத்தனையும் சொல்லி அதுக்கு உடம்பிருக்கு. ஆகையால் ஒரு மனுஷன் பிறக்கத்துல இருந்து கரெக்டு வரைக்கும் அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் இதுல இருக்காதுனால மகாவிஷ்ணுங்கிறது உதாரணத்துல இவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனை காப்பாற்றவர். அதனால இந்த ஏழு ததாபி நாமசங்கரைய அர்த்தானுசந்தானத்தையவர் விஜயவியா. அந்த அர்த்தானுசந்தானம் பேரு ஒரு மாதிரி இருந்தாலும் என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம். அதனால விஷ்ணுன்னு என்ன அர்த்தம், வசக்காரான என்ன அர்த்தம். அதனால்தான் சாஸ்திரநாமங்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்கிறது. எதுவுமே சொன்னா போதும், சொன்னாலே போறோம். இருந்தாலும் அர்த்தத்தை புரிஞ்சா இப்படிப்பட்ட லாபங்கள் வருது. தஸ்மா அர்த்தகதா அசாதாரண சப்தாஸ்து யதா கதஞ்சி தீர்க்கமானாபி உத்தமாயேவ அதையேவ பரதே சிவாதி சப்தாக முக்தாக இத்யுக்தம் சூதசம்ஹிதாயாம். சூதசம்ஹித நாமானி சர்வாணி கல்பிதானி ஏகமாயயானி சுகஸ்மரூபே ததாபி முக்தஸ்ய சிவாதி சப்தாக பவந்தி சங்கல்பனயா சிவஸ்ய நாமானி சர்வாணி கல்பிதானி. இந்த நாமாக்கள் எல்லாமே கல்பிதமான நாமாக்கள் தான். யானை நாமானி கவுனாது. அதான் எனக்கு பேர் உண்டா, பேரூரு இல்லாதவர்னு அவருக்கு. அவருக்கு பேரும் இல்லை ஊரும் இல்லை. ஏன்னா அபிஷத்துக்கு மேல என்ன இருக்காரு. உலகம் உண்டாடுறதுக்கு முன்னாடி யார் பேர் வச்சா? அவருக்கு அப்பா இருக்காரா பேர் வச்சது?
ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டதான அந்த பரமாத்மாவை நீங்க என்ன பண்றது? அவர் கூத்துன்னு பேர் வச்சிருக்காரு. அவருக்கு பேர் இல்லைங்கிறார். அத்தனையும் அவர் பண்ணதான செயல் தான். அதனால கௌராணி நாமானி நம்ம பேசிக்கிறதா நமக்கு ஒரு தெரிய வேண்டாமா? அதுக்காக நம்ம பேர் இருக்கணும். கல்பிக்காதே மாயா மாயினால நித்திய சுக ஸ்மரூபே. அவருடைய சொருவம் நித்திய சுக ஆனந்த விக்கிரகா. ஆனந்த விக்கிரகமா இருக்கக்கூடியதான நமக்கு பேர் வருவேன் பவானி சர்வாணி சீமானி பேர் வைக்கிறவா விவகாரங்கள் ஒரே மாதிரி இருக்கமா. ஒருத்தருக்கு 8 பொன் குழந்தைகள் என்ன பேர் வைக்கிறது? வரிசையே போனேன் என்ன சிவானி பவானி சர்வானி ஹிமானி விவகாரம் எல்லாம் சிவனுடைய பேர் இருந்தேன். அதே மாதிரி லோகத்துல அப்படி அந்த பகவானுடைய பேருகளை இருந்தாலும் அவர்களுக்குள்ள முக்கியமான கர்த்தங்கள் இருக்கு. பகவான் பரமேஸ்வரன் இந்த நாமாக்கள் சொன்னா எனக்கு பிரியம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது ரொம்ப ஒட்டத்தின்னு சூத்த பகுதி கையில விசேஷமாக சொன்னதான ஸ்வரூபம் இது. இந்த நாமாக்களுடைய மாதிரி இன்னும் கௌரவம் எவ்வளவு இருக்குன்னு நிறைய சொல்றாரு. மேல் பாகம் அடுத்த முதல் 7 மணிக்கு பார்ப்போம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இந்த வாரம். ஓம்